கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் நம்மை கூடி வர செய்துக்காய் ஒரு விசை அப்படியாய் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவனுடைய பாத்திரம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறமையா. கடந்த நாட்கள் எல்லாம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறமையா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர்க்க தரிசனமாய் மருந்தாய் மண்ணாவாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறமையா. உடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதை கை கொண்டு நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் ஒருவருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையுடைய விசுவாசத்தினால உடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஒருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறமையா. இந்த நாளிலே கர்த்தாவே இருதயங்களை சிந்தனை கர்த்தர் திறந்தழுவீராக. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறமையா. கர்த்தர்களோடு இடைபடுவீராக. எங்களை உடைய வார்த்தையை கொண்டு விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோமர் புஸ்தகத்திலே பவுல் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசுமான வார்த்தை இந்த நாட்களிலே சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சுகம் தருகிறவர், ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவர், ஆண்டவர் பாதுகாக்கிறவர். ஆண்டவருடைய மகத்தான அவருடைய காரியங்களை ஒன்று, அவர் சமாதானத்தை அருளுகிறவராயிருக்கிறார். சமாதான பிரபு என்று சொல்லி அவருடைய நாமங்களில் ஒரு நாமம் குறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன் சமாதானத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். நாம் சமாதானமாக இருக்கும்படி அவர் நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன? அந்த பாடுகள் மத்தியில் நம்ம சமாதானமா எப்படி வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாட்களில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், தேவனை பின்பற்றுவார்கள். ஆனால் சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லாத நிலைமை அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ரோம சபைக்கு எழுதும் போது ஒருவேளை அவங்க சமாதானம் இல்லாமல் சத்ருவினால போராடுகிற நிலைமையில காணப்படுகிற வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாராம்? நசுக்கி போடுவார். சமாதானம் என்றால் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையுடைய பின்னணியில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தான் நம்மளை விட்டு அகலும் போது நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக இடங்கள்ல நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கும்போது சுற்றுப்புறத்தாரால் இல்லை அப்படியா யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லி பல இடங்கள்ல தாவீதுடைய நாட்களிலும் சரி, மற்ற ராஜாக்களுடைய நாட்களிலும் சரி, தேவனுக்கு பயந்த ராஜாக்களுடைய நாட்கள்ல ஆண்டவர் அப்படி காரியங்களை செய்தார். அப்போ சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அல்லது சண்டை சச்சரவு இந்த காரியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இளைப்பாற பண்ணுகிறவர் அல்லது சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களை விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட மன உளைச்சல்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், சத்துடைய கிரியைகள், கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவர் அவற்றை உடைக்க மேற்கொள்ள கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சாத்தானை என் கால்களின் கீழ் அப்படின்னு சொல்ல, உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாராம்? நசுக்கி போடுவார். கால்களின் கீழே கொண்டு வருகிற ஒரு சுவாபம் வேற, ஒரு அனுபவம் வேற. நசுக்கி போடுவார் அப்படின்னா அந்த எந்தெந்த காரியங்கள்ல நம்ம பயப்படுகிறோமோ அந்த காரியங்கள்ல ஆண்டவர் ஒரு வெற்றியை தந்து அந்த காரியங்களால நம்ம சேதமடையாதபடிக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிகிறது. கிருபைக்கு பாத்திரவான்களாய் தேவ கிருபையை நாம் பெற்று ஜீவிக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில
சமாதானத்தை நதியைப் போல ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பொழிய பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய குடும்பங்களையும் சரி, அநேகருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை தேடி அலைகிறதை நம்ம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருவரே சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு அல்லது சமாதானத்தை அருளுகிறவர். பூமியில எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது, அது பரத்திலிருந்து உண்டாகிறது. அதை தேவன் நமக்கு உதவி செய்ய, அருள் செய்ய வல்லவராயிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாராம்? நசுக்கி போடுவார். நம்மளுடைய சமாதானத்தை கேட்டை உண்டாக்குகிற அந்த காரியங்கள் சீக்கிரமாய் முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தண்டனையை கத்த தருகிறார். சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி. இது ஒரு வாக்கு தத்தமும் அல்லது இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களா இருக்கிறபடினால அவர் நசுக்குவார். அந்த நாட்களில் சத்துரு தலை நசுக்கப்படாமல் இருந்து அவன் போராடி கொண்டிருந்தான். மனுக்குலத்தை பாவத்திலையும் சாபத்திலையும் மரணத்திலையும், அது மாத்திரமல்ல சமாதான மின்மைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில இந்த வார்த்தையை ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். இது எப்பொழுது நிறைவேறிற்று? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய தலையை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து சத்துருவை அப்படியாய் அங்க சிலுவையில நசுக்கி போட்டார். ஆண்டவருடைய நாம மகிமை. தன்னுடைய மரணத்தினாலே சத்துருவை வென்றார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் சத்துருவை பல 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் மேற்கொண்டு விட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம காலின் கீழே எப்போ அது நடக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம தலைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நமக்காக நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்துருவு தலை நசுக்கப்படணும்னா நம்மளுடைய முழு ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய சித்தத்துல வாழ்ந்து நடந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம அப்படியாய் கீழ்ப்படிந்து முற்றிலும் அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காய் இந்த காரியங்களை செய்கிறார். ஒரு 3 விதமான காரியங்கள் வேதத்துல ஆண்டவர் எப்படி சத்துருடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்து சத்துருவை மேற்கொள்ள உதவி செய்கிறார் என்று சொல்லி ஒரு 3 விதங்களை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக் சாப்டர் 10 verse 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் புஸ்தகத்துல தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தர வல்லவராயிருக்கிறார். அல்லது இந்த வார்த்தையை நம்ம இப்படி வாசிக்கலாம், கர்த்தர் ஒருவரே சத்துருவை மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றவராயிருக்கிறார். சத்துருவை மேற்கொண்டு நசுக்குகிற ஒரு அதிகாரம் ஆண்டவர் ஒருவராலே கூடும். நம்ம பிரச்சனைகளை பல பேர்ட்டு போய் சொல்றோம், பல பேர் ஜெபிக்கிறாங்க, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் ஒருவரே அந்த காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவர் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும். அவை எந்த தந்திரம் வச்சிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவற்றை நம்முடைய பாதங்களின் கீழே கொண்டு வர்றதுக்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
1 John chapter 3 verse 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார், அல்லது பிசாசுடைய கிரியைகளை முற்றிலுமாய் அழிக்கும்படியாக அழிக்கிறவராய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வெளிப்பட்ட நோக்கமே சத்துடைய கிரிகளை அழிக்கும்படியாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் சில நேரத்தில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் அவைகள் பின்தொடராதபடி, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து சத்ருவை முற்றிலுமாய் அழிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஒரு நசுக்கப்பட்ட ஒரு மனுஷன் திரும்ப உயிரோடு எழும்ப முடியாது. அதே போல சத்துடைய வல்லமையை தமது வல்லமையினாலே ஆண்டவர் சுட்டெரிக்க கர்த்தருடைய வல்லமை பெரிது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நினைக்கிற மாதிரி சத்துருக்கு மரணம் கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது ஒரே அடியா நிர்மூலம் பண்றதுக்கு. ஆனா கர்த்தருடைய வல்லமை சத்துடைய எல்லா வல்லமையும் முறியடிக்கவும், சத்துடைய சகல காரியங்களை நிர்மூலம் பண்ணவும் கர்த்தருடைய வல்லமை பெரிதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 4 verse 3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களுக்கு சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது சத்துரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில வல்லமைகள். இரண்டாவது சத்துரு மனுஷன் மூலமாய் கிரியை செய்கிற ஆவிகள். ஒன்று சில நேரத்தில் ஆவிகள் நேராக கிரியை செய்து, ரெண்டாவது மனுஷர்களையும் சூழ்நிலைகளையும் அதை பயன்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மனுஷ வல்லமை நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாய் ஒன்று கூடி எழும்பும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தையில இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா 4:3, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை ஆண்டவர் அபத்தமாக்கி போடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லது நம்முடைய எதிரிகள் தாழ்த்தப்படுகிற ஒரு காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும் போது நம்மை பின்தொடர்கிறதையும் நமக்கு விரோதமாய் செய்கிறதையும் அவர்கள் விட்டுவிடைய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்கள்ல வேதத்துல அதற்கு ஆதாரங்கள் உண்டு. சவுல் தாவீதை பின்தொடர்ந்து எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்கிற வேளையில ஆண்டவர் அவருடைய கைக்கு அவனை தப்புவித்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கர்த்தர் வேறு விதமாய் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள், அல்லது துன்மார்க்கர் தாழ்த்தப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கருடைய வீராப்பு தனியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்மையே டார்கெட் பண்ணி எப்படியாவது சத்து நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது கீழே விழவைக்குன்னு சொல்லி சில ஆட்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி போடுகிறவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்ம முயற்சியில ஒன்றும் முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்தவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று பல இடங்கள்ல ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம முயற்சியில எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். கர்த்தரை உயர்த்தி துதித்து ஆண்டவருடைய காரியத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் துன்மார்க்கரை அவர் தாழ்மையான இடங்கள்ல கொண்டு போகிறார். அப்பொழுது அவர்கள் நம்மை பின்தொடர்வதை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12 verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல்
குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த 2 வசனமும் என்ன சொல்லுகிறது? நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது மனுஷ ரூபத்திலேயோ எந்த காரியத்திலேயோ அவர்களுடைய வாழ்க்கையில தாழ தள்ளப்பட்டு போனான். ஒரு தாழ்ச்சி அல்லது அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை இடர்களை கர்த்தர் உண்டாக்கும் போது அவர்கள் நம்மை பின்தொடர்க முடியாதபடி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ தள்ளப்பட்டு போனான். ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி விடுகிறார். அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அவங்க எதை நம்பி இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள்ல ஆண்டவர் ஒரு அழிவையும் அல்லது ஒரு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதபடி காரியங்களை செய்யும் போது அவருடைய நினைவுகளை கர்த்தர் அப்படியாய் மாற்றி போடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில சத்துரு நம்ம மேல என்ன கண் வச்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியங்கள் தவறுகள் நம்ம செய்கிறோம். அவர் இஸ்ரவேலில் என்னல்ல குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சின்ன சின்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். திரும்ப அதை செய்யாதபடி நம்ம கேட்கும் போது கிருபை தருகிறார். ஆனா இதை வைத்து சத்துரு எப்படியாவது நம்மை நெருக்குகிற வேளையில ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. முதலாவது, கர்த்தர் ஒருவரே சத்துருவை நசுக்க வலிமையுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். நம்ம முயற்சியில ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 2வது, ஆண்டவர் செய்கிற காரியம் ஒருவேளை மனுஷர் மூலமாய் வருவதென்றாலும் அது சத்துடைய ஆவி ஜனங்களுக்குள்ள வந்து அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை உறவினர்களோ நண்பர்களோ நம்மளோடு பழகிறவங்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது பட்சிக்க, அவர்கள் என்னை பட்சிக்க நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் சொல்லி அப்படியா வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரி அவருடைய காரியங்களை முடிய தந்திரக்காருடைய கைகள் முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அதை அபத்தமாக்குகிறார். என்ன பிளான் பண்ணி வந்தாலும் கடைசியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவிழ்த்து போடுகிறார். தர்ஷேஷருடைய கப்பலை உடைக்கிறார். நமக்கு விரோதமா இருக்கிற ஐக்கியங்களை ஆண்டவர் பிரித்து விடுகிறார். அவங்க எதை நம்பி இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். இப்படி செய்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அதனால நம்ம இவங்க ரட்சிப்பாங்களா அவங்க ரட்சிப்பாங்களான்னு யாரையும் நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்பும் போது ஆண்டவர் நிச்சயமா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தை தேடி ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா யார்ட்டையாவது சொல்லணும், இல்லை எங்கேயாவது போகணும், தனிமையா இருக்கணும். அப்ப அந்த நினைவுகள் மாறும் நினைக்கிறாங்க. நினைவுகள் மாறாது. ஆனா ஆண்டவர் ஒருவரே சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். சத்துரு எழும்பக்கூடாதபடி கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 2 verse 14 and 15. அதனால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாய் அப்படி ஆனார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 3வது செய்கிற ஒரு காரியங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மளை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருந்தும்
பாவமில்லாமல் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே சத்துருவை அவர் ஜெயித்தவராய் காணப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த மாம்சத்துல இந்த ரத்தத்துல இருக்கிற நம்ம சத்ரு ஆவியா இருக்கிறோம், நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். தேவதூதலும் சற்று சிறியவனாக படைத்தீர் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்மளை விட பெரிய ஒரு சத்துடைய வல்லமையை எப்படி நம்ம அழிக்க முடியும் அப்படின்னா, நம்ம மாம்சத்தையும் ரத்தத்தையும் அப்படியா கத்தரை போல அதுல பரிசுத்தம் காணப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பரிசுத்தமும் காணப்படும் போது, பாவமில்லாத வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றும் போது, எப்படிப்பட்ட வல்லமையும் ஆண்டவர் நம்ம மூலமாய் சத்துடைய கிரியைகளை அவர் அழிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம தெளிவாய் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமன் சாப்டர் 15 verse 33, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருந்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தோட நம்ம வாழும்போது அந்த தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராகனா அவரே இருக்க மாட்டார். நம்ம அதை வாஞ்சித்து விரும்பி ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்ம கூட இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமாய் காணப்படும் போது ஆண்டவர் பரிசுத்தோடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துடைய ஆயுதங்களை ஆண்டவர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களை அவை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி தேவ வசனம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்யறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது சத்துரு உடனே உள்ளே வருகிறான். நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படும் போது ஆண்ட பிசாசு என்ன நம்மளோடு போராடினாலும் அவன் அப்படியாய் ஜெயிக்காதபடி தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா விதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அப்படியாய் கரைகளின்றி நம்ம காணப்படும் போது சத்துரு ஒரு நாளும் பரிசுத்தவான்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால பிசாசு என்ன பண்றான்னா, ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய வச்சு அதன் மூலமா அவன் உள்ள வரத்துக்கு பாக்குறான். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று இருக்கிற வேளையில சத்துடைய ஆயுதங்கள் சத்துடைய தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயலற்று போகிறது. அப்படிப்பட்ட நிலைமைகள்ல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பரிசுத்தமாக காணப்படுகிற வேளையில ஒரு சமாதானம் நமக்குள்ள கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவங்க பாவம் செய்ததுனால கூனி குறுகி பயந்து போய் அவர்கள் அந்த இடத்துல காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம தேவனுக்கு பயந்து சத்துருக்கு எதிர்த்து நின்று ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை மீறாதபடி நம்ம செய்து கொண்டு இருப்போம் என்றால் சத்துருவுக்கு நம்ம எந்த விதத்திலையும் பயப்படாதபடி ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தையும் கிருபையும் தந்து அவனை எதிர்க்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு உதாரணமாய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் சகரியா சாப்டர் 10 verse 5, அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவரோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர்கள் தேவ பிள்ளைகள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள்.
தேவ பிள்ளைங்க சத்ரு என்ன பண்ணுவாங்களாம்? மிதிப்பாங்க. கர்த்தர் அவர்களோட இருப்பார். அப்படின்னா என்னன்னா, இதை செய்யறவர் கர்த்தர் தான். ஆனா அதே நேரத்தில் பரிசுத்தவான்களோடு இருந்து பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயிக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ஆண்டவருக்குள்ள இருந்து நம்ம காத்துக்கொண்டா எந்த ஒரு வல்லமையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? தரவல்லவராக இருக்கிறார். உங்களின் காலின் கீழே நசுக்கி போடுவார். முதல்ல ஆண்டவர் அதை செய்யறாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எதிரிகள் மனுஷ ரூபத்துல மனுஷனா இருந்து இந்த உலகத்துல கிரியை செய்தார் என்றால் ஆண்டவர் அவரை தாழ்ந்து போகிற காரியங்களை கர்த்தர் செய்வார். எஸ்தருக்கு விரோதமாய் ஆமான் இப்படிப்பட்ட நினைவுகளை நினைத்து யூதருக்கு, அவன் எஸ்தருக்கு மாத்திரமல்ல யூதர்களுக்கே சத்ருவா இருந்தான். ஆண்டவர் அவருடைய நினைவுகளை தாழ்ந்து போக பண்ணினார். அவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் செய்கிற ஒரு காரியங்கள், எஸ்தருக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவள் யூதரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்முடைய எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு தைரியத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் எஸ்தருக்கு தந்து சகல யூதருக்கும் அந்த நாளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஆண்டவர் அதை செய்யறாரு. இரண்டாவது, சத்துருக்களை தாழ்ந்து போக பண்ணுகிறார். மூன்றாவது, சத்துருக்கள் தாழும்போது நம்மை கர்த்தர் கரத்துல பயன்படுத்தி சத்துருக்களை நிர்மலமாகும்படி செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக 3 நாள் அவர்கள் உபவாசம் இருந்து மொர்தெகாயும் எஸ்தரும் அப்படியா ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற வேளையில அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்துல நம்ம அமர்ந்து பரிசுத்தவான்களாய் காத்துக்கொள்கிற வேளையில எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் நிர்மலம் பண்ணவும் ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து புறப்படுவார்கள். சேற்றை எப்படி மிதிக்கிறாங்களோ அந்த மாதிரி சத்துருக்களை மிதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதை ஆண்டவர் செய்கிறாராம். கர்த்தர் அவர்களோடு இருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே எந்த ஒரு காரியமா இருக்கலாம், பணம் ஒரு சத்துரு, வியாதி ஒரு சத்துரு, பல போராட்டங்கள் ஒரு சத்துரு, பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்மளால முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை ஒரு தடவை நம்ம வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஆண்டவன் நசுக்கிறதுக்கு இடம் தரணும். நம்ம முயற்சியில மாம்சத்துல செய்யக்கூடாது. இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் அநேக வழிகளை வைத்து நம்முடைய சத்துருக்குடைய வழிகளை கர்த்தர் அடைத்து போடுவார். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரப்பி, நம்ம சாதாரணமா மாம்சத்துல பிசாசை எதிர்க்க முடியாது. ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழும்போது அந்த வல்லமை அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து ஜீவ கால எல்லாம் மரண பயத்திலிருந்து நீங்களாக்கி, ஒரு சத்துரு வந்த பிறகு ஒன்னு போன பிறகு இன்னொரு சத்துரு வரும். நியாயாதிபதி புஸ்தகத்தில் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தன் போன பிறகு இன்னொருத்தன் வரும். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம காணப்படுகிற வேளையில ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம வாழ்க்கையில சமாதான கேடு, சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படும் போது அது முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். யார் அதுக்கு காரணம், சத்ருவா அல்லது நானா என்று சொல்லி அறிந்து அந்த காரியங்களை தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை அருளி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறீர் ஐயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார் சொல்லுகிறபடி சமாதானத்தை குடும்பங்களில் நீர் விரும்புகிறீர். சபையிலே, ஊழியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் ஜனங்கள் சமாதானமா இருக்கும்படி விரும்புகிறீர் ஐயா. அது யுத்த காலமா இருந்தாலும் சரி, அது எந்த காலமா இருந்தாலும் நீர் சமாதானத்தை கட்டளையிட போதுமானவரா இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, காலங்களும் சூழ்நிலைகளும் உமக்கு ஆண்டவரே ஒரு முக்கியமில்லை. எந்த நாட்களிலும் சமாதானத்தை மால வருஷிக்க பண்ண முடியும். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சில பேர் சில சூழ்நிலைகளை சொல்லி
இந்த நாட்கள் இப்படிதான் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லையே. எந்த நேரத்திலும் நீ சமாதானத்தை அருளி ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில சமாதான கேடு, சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரை நாங்கள் அணுகி ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்து செயல்பட நாங்கள் ஆண்டவரே அனுமதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் காணப்படும் போது சமாதான கேட்டுக்கு காரணமான காரியங்களை ஆண்டவர் அகற்றி போடுகிறீர். மூன்றாவது, ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்து சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற காரியங்களை நாங்கள் ஜெயிக்கவும் மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உடைய வல்லமையினால அபிஷேகத்தினால் அதிகாரத்தை தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் நாங்கள் அனுமதிக்கவும் ஆண்டவருடைய பாதத்தில் தொடர்ந்து நாங்கள் நிலைத்திருக்கவும் தொடர்ந்து அவருக்காய் வாழும்போது எங்களுக்கு விரோதமாய் எத்தனை நாட்கள் எந்த ஒரு பண காரியங்கள், பொருளாதார காரியங்கள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள், தடைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறீர் ஐயா. மூன்றாவது, உமக்குள்ளே நாங்கள் ஸ்திரப்பட்டு எங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையில அதிகாரத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திர சத்துருக்களை சேற்றை போல மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து சத்துருங்களை மேற்கொள்ளாதபடி கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமைகள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்கள்ல சமாதான குலைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்கள்ல தேவையற்ற ஆண்டவரே மனக்கவலைகள், பயங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து சுத்தவான்களாய் காத்துக்கொள்கிற வேளையில நிச்சயமாய் சத்துருடைய போராட்டத்துக்கு முடிவு உண்டு. சீக்கிரமாய் அவன் உங்கள் கால்களில் அவன் நசுக்கப்படுவான் என்று வசனத்தில் நாங்கள் வாசித்ததுபடி இந்த காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நடைபெற கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உம்மை தேவனாய் அண்டிக் கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் ஆண்டவரை நிறைவேறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.